வெல்கம் டு ஜிடி சேஃப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சார் கொஞ்சம் வரீங்களா வெளியே? இதை வந்துட்டு ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ் என்ட்ரி கொடுக்க சொன்னால் தமாஸ் என்ட்ரியாக கொடுக்குறேன் நீ. சரி, என்ன பார்க்க போறோம் மட்டும் சொல்லு. இருப்பா, அது பொருளோட வர இன்னைக்கு ட்ரோனை விட்டு பார்க்க போகிறோம் கைஸ். ட்ரோனை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ கண்டென்ட். ஓகே, பார்க்கலாம். இந்த உச்சி வெயிலாம் நான் ட்ரோன் எடுக்க வரலங்க. ஏற்கனவே நான் ரொம்ப கலராக இருக்குது, இல்லை கருப்பாக்க போடுறது பிளான் பண்ணிட்டேன். நீ வை அங்க ட்ரோன் விட்டு பார்க்கலாம்னு ஒரு ஆசையாக வந்தா சாயங்காலம் நேரில் போய் விட்டு பார்க்கலாம். சாயங்காலமா? ஓகேவா, சரி ஓகே. அப்போ இன்னைக்கு சமையல் செய்ய போகிறோம். பிரியாணி. கரெக்டு. இன்னைக்கு வந்து நாங்கள் பிரியாணி செஞ்சு லஞ்சே முடிக்கலையே. சரி, பிரியாணி செஞ்சு பார்க்க போகிறோம். அதான் அடுத்த வீடியோ கண்டென்ட் இல்லையா? அப்போ வேற என்னதான் பண்ணலாம்? நீ கேமிங் ரூம் எப்படி வச்சுக்கிறேன்னு போய் பார்க்க போறோம். கேமிங் ரூம் சரி ஓகே. ஒன்றுமே இருக்காது, எல்லா ஸ்நாக்ஸ் போட்டு ஒரு பக்கம் மீந்து கிடக்கும். அது கேமிங் ரூமா இல்லை பேச்சுலர்ஸ் ரூமான்னு போய் பார்க்க போறோம். அது பேச்சுலர் ரூம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லாக்டவுன் வாழ்ந்தது அங்கே தான். இல்லை, நான் கூட என்ன சொல்லியிருக்கேன், கல்யாணம் சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் குழம்பு ஊத்துன்னு சொல்லியிருக்கியா? சுத்தம் தான் பிடிக்கும், சுத்தம் தான் பிடிக்கும் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் தான் அந்த ரூமை போய் நான் விசிட் பண்ணல அப்படின்றதால அந்த ரூம் எந்த நிலைமையில இருக்குன்னு எனக்கு தெரியல. கவலையே படணும், அவ்வளோ சூப்பராக வச்சிருக்கேன், பெருக்கி வச்சிருக்கேன். சரியா, பேச்சுலர் ரூம் மாதிரி. இப்போ பாப்பமா இரு, அதுக்கு முன்னாடி கையில தொடப்பம் மரம் ஒட்டனை குச்சி எல்லாம் எடுத்துக்கவா. அதெல்லாம் கிளியரா நீ வந்து பாரு. ஆஹா, என்ன இந்த அளவுக்கு ஒருத்த வச்சிருக்காரடா ஒரு கேமிங் ரூமா அப்படின்ற மாதிரி பாப்பீங்க. அதாவது ஆல்ரெடி கேமிங் ரூம்னே ஒரு 10 வீடியோ போட்டுட்டு இருப்பேன். திரும்ப ஒன்று போட்டே தான் ஆகணும். வருஷம் கேமிங் ரூம் பொருத்தி போட்டே. அப்படியா? நான் வீடியோ போட்டு 2 வருஷம் ஆயிருங்க, அது வேற விஷயம். நம்ம போயிடலாமா கேமிங் ரூம்? ஓகே, வாங்க போலாம். டடன் 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 டடன். சாவி எடுக்கலையா? எடுத்துருவோம். திறந்து போய் புதையல் போட்டி திறந்து உள்ள போறீங்க. அட போமா, புதையல் போட்டி திறந்து போற மாதிரி போயிருக்கீங்க. இங்க பாரு. இது என்னங்க, இது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக போட்டு வச்சுக்கிறியா என்ன? செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இல்ல, அங்க ஒரு ஸ்டுடியோ ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். ஸோ அதனாலதான் அதை நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு. இங்க பாருங்க. இது எப்படி ஏறி போறத? இங்க பாரு. இங்க பா. சர்க்கஸ் காட்டுற யூ இடியட். பயங்கரமா இருக்கா? இல்லை, நீ ஏன் இப்படி பண்ணி வச்சுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் வச்சுமே வேறு யாரும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு சோப்பா இது லைட்டு இதெல்லாம் இவங்கெல்லாம் வர்றதுக்குள்ளே எதனா எதிரி வேணா இந்த கட்டை எடுத்து அப்படியே அடிச்சிடுவா தானே. இப்போ யார் என்ன கருத்துன்னு போக வர போறாங்களா இல்லை எதிரி ஏதாவது சமாளிச்சு வச்சிருக்கேன்? புதையல் வச்சிருக்கேன், எல்லாம் டப்பா தான், வேற எதுவும் கிடையாது. ஸோ என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்களா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று. அது என்ன பெட்ஷீட்? என்னது? அது சும்மா பசங்க வந்தா படுத்து தூங்குறதுக்கு. இது வந்து ஒரு கிஃப்ட். அந்த பெட்ஷீட் இங்க இருக்க வேண்டியது. ஆமா. சரி, இங்க தான் வந்து இந்த ஊருக்குலாம் போயிட்டா படுத்து அங்க பாரு. இங்க பாரு என்னோட எக்யூப்மெண்ட். சரிதான், என்னன்னு லைவ் பாக்குற எல்லாரும். ஒரு நமுத்து போன சிப்ஸ் வேற ஒண்ணும் இல்ல. நமுத்து போன சிப்ஸா? புரியுதா? எது நமுத்து போன சிப்ஸ்ன்ற? கரெக்டா அங்க பாரு மடிச்சு வச்சு வந்திருப்பேன். எங்க எடுத்து ஒன்று சாப்பிடு. சரி, சாப்பிட்டே போச்சு வாங்க. கேமிங் ரூம் வந்து ஏசி கொஞ்சம் ஏசிக்குள்ள ஒரு மறைக்கு சொல்லுங்க. இப்போ பேசுங்க. பேசுங்க. இது திடீர்னு ஒரு நாள் ஏசி என்னமோ நான் வந்து இந்த ரூமே மாற்ற போறேன், ரூமை ஸ்டுடியோ ஆக்க போறேன், இதை இடிக்க போறேன், அதை கட்ட போறேன் அப்படின்னு. அது என்ன கதை? அதாவது என்னன்னா, குரங்கு மனசு மாதிரி என் மனசு மாறிக்கினே இருக்குது. திடீர்னு வந்து பார்த்தா இது பண்ணலாம்னு தோணுது, இது பண்ண வேணாம்னு தோணுது. கடைசியில் வந்து இது இடிச்சு கட்டலாம் ஒரு பிளான் வந்துச்சு. அதெல்லாம் எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாங்க, மேலே காங்கிரீட் ஒழுங்காக போடல, அப்போதைக்கு இருந்து வச்சு கட்டணும், இது இடிச்சுன்னா மொத்தமாக கீழே இறங்கி போடுவாங்க. சரி, அதனால அப்படியே விட்டுவிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சரிங்க, இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஓகே, முதல்ல வந்து இது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல கேமிங் தமிழ் இருந்துச்சு, இது இருந்ததா, இந்த இடத்துல எடுத்துட்டு இந்த பிக் பாஸ் ரிவ்யூலாம் பண்ணலாம், இந்த ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு இது ஒரு செட்டப் வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, இந்த ஒரு லைட் இருக்கா, அங்கே காட்டுப்பா, இந்த ஒரு லைட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு லைட்டு, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்டாண்டு, கேமரா எடுத்து வச்சிருக்கேன், கீழே ஒரு லைட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே வச்சுட்டு ஆப்போசிட் பக்கத்துக்கு பார்த்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறோம். என்ன மேன் ரூமை மெயின்டைன் பண்ற நீ? என்ன இது பொறுப்பா வச்சுக்கிட்டு மத்த கேமிங் ரூம்லாம் பார்க்காம பேசிக்கிட்டு இருக்க நீ? எல்லா கேமிங் சித்து இல்லாம வாழ மாட்டான். இவ்வளோ தூரம் பண்ணிட்டு பல நீ மட்டும் உட்காந்து லைவ் போடுற மூஞ்ச காட்டி. அப்படிதான் பண்ணுவோம். இதெல்லாம் என்ன? இது கவரு, ஜூஸ் பாட்டில், இதெல்லாம் என்ன மேன்? இதெல்லாம் இது நம்பிருக்கான்னு செக் பண்ணிடுவோமா? அதெல்லாம் நம்பிருக்காது. நீ சாப்பிடணும், நான் பசி அதுக்கு பேசி சாப்பிடு. எல்லாத்தையும் பக்கா வச்சிருப்பேன். லைவ் 2:30 மணிக்கு லைவ் வேற இருக்குது. நீதான் வந்து ரேங்க் புஷ், கிராண்ட் மாஸ்டர் ரேங்க் புஷ். இந்த கேஸுக்காரலாம் நாங்க தான்டா கேஸ. நான் இந்த ஒயரை காணோம்னு 1000 வாட்டி லட்ச வாட்டி நான் பாடாப்படுத்த வேண்டியது கடைசியா இங்க இருக்கு. இந்த ஒயர் இங்கதான் வச்சிருந்தேன், அதை உங்களுக்கு தெரியல போல. ஓகே, சொல்லுங்க. I'm so beautiful. நான் இருக்கேன் அந்த வீடியோ. I'm so beautiful. ஐயோ, அந்த சேனல்ல தான் திரும்ப வசந்தன் கோ நாங்க பார்த்து கொண்டு இருப்பது. சாரி, நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வசந்தன் கோ, உங்கள் வசந்தன் கோ. ஓகே, இப்போ நம்ம ஒன்னொன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போறோம். ஓகேவா? முதல்ல எங்க இருந்து போலாம்? இது தண்ணி பாட்டில், இவருக்கு தண்ணி குடிக்க வந்தாலும் குடுமா அப்படி
இது வந்து உங்க அம்மா, இது வந்து இவரோட ஃப்ரெண்டு கொடுத்தது. சரியா? இது வந்து யார் கொடுத்தா? எங்க மாமா பொண்ணு கொடுத்தது. எந்த மாமா பொண்ணு கொடுத்தது? நிக்குது மாமா பொண்ணு. அப்ப போய் சொல்லி சொன்னது. இது வந்து நான் கொடுத்தது. 3 மில்லியன் வந்தப்ப அப்ப நான் வீட்டுல இருந்தேன், கல்யாணம் அவளை ஒண்ணு அவளை அப்ப கொடுத்தது. இது வந்து நம்மளோட கோல்டு பட்டன் 1 மில்லியன் வாங்கினதுக்கு. 1 மில்லியன். இது வந்து 4 மில்லியன் ரீச் பண்ணிட்டோம் நம்ம. இதே 4 மில்லியன் ரீச் பண்ணிட்டோம். அது ஓகே. அப்படியே கேட்டு வந்தீங்கன்னா இது எதுக்குதானே தெரியல, எதுக்கு வாங்கினாருன்னு தெரியல. இது வந்து கிம்பிள் கைஸ். ஸோ இது வந்து அப்படியே போட்டு சுற்றி எடுக்கிறதுக்கா இது கிம்பிள். வேற என்ன தெரியல. இப்போ இவர்கிட்ட இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க பார்க்க முடியாது. இதை போட்டாவே வந்து நாங்க 1 மணி நேரம் படமா தான் ரிலீஸ் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கைஸ். இன்னைக்கு என்னன்னா ஒன்று வந்து வாங்கி வச்சிடணும். நம்ம சின்ன வயசுல ஆசை இருக்குல்ல, நிறைய ஆசைகள். இது வாங்கி வைக்கணும், அது வாங்கி வைக்கணும், அது எல்லாத்தையுமே வாங்கி வச்சிட்டேன். இன்னும் ஒண்ணு மட்டும் பேலன்ஸ் இருக்கு. என்ன சொல்லு? PS5. அதுதான் நான் சொல்லிட்டேன், அதை நான் தாங்க உனக்கு வாங்கி தருவேன். அதை நான் என்னைக்கு சம்பாதிக்கிறேனோ அது ஒரு 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம், ஒரு 10 வருஷம் ஆகலாம். GTA 6 அடுத்த வருஷம் லான்ச் ஆகுது, அதுக்குள்ள வாங்கி கொடுத்துரு எனக்கு. பாப்போம். பாப்போமா. சரி ஓகே. இந்த பக்கம் வாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனோட இது தெரியுதா? இதுதான் நான் முதல்ல வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்காக வாங்கின ஃபோன். F9 Pro ப்ளூ கலர்ல ஒன்று இருக்கும், இது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் F11 Pro அப்கிரேட். இது ஏன் ஃபோனு? ஆமா, இது உனக்கு வாங்கி கொடுத்த ஃபோன். அதாவது லவ் பண்றப்ப வாங்கி கொடுத்த ஒரு ஃபோன். இந்த ஃபோன் இருக்கு உங்ககிட்ட? என்ன அதைத்தான் 1 வருஷத்துல உடச்சி அதுக்கு திருப்பி வேற ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டியே. இது வந்து அடுத்து கேமிங் ஃபோனா வாங்கினது. இது OnePlus 7. சரி, இந்த ஃபோன் இப்போ இருக்க எங்கள் அக்கா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார்? அம்மா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார்? கேமராமேனோட அம்மா. கேமராமேன். நம்ம எவ்வளோ பேர் கேமராமேன் வச்சிருக்கா பாருங்க எங்கள் சேனலுக்கு. அடுத்து இது iPhone 13 Pro Max. முதல்ல வாங்கி ஐபோனா? இல்ல அதெல்லாம் இல்லை. இதோ இருக்கு பாருங்க. இந்த ஃபோன் இப்போ இதான் பர்சனல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஏன் ஃபோனா இருந்துச்சு. இது 11 Pro Max. இதான் வந்து நான் முதல்ல வாங்கினேன் ஒரு ஃபோன், பர்சனல் ஃபோனுக்கு. அதுக்கப்புறம் OnePlus 8. அதுக்கப்புறம் iPad Pro. இந்த மேல இல்லை, அங்கே வீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் இது கொடுத்தது ஞாபகம் இருக்கா? இது என்னன்னு இருக்குங்க. பாருங்க 2021. அதுக்கப்புறம் 2020 கொடுத்தங்க. நான் இப்படிலாம் அசிங்கப்படுத்துறேன். நான் வச்சுக்கிறேன் 2022. ஸோ அடுத்து நாங்கள் போஸ்ட் போடுவோம். குட்டி வந்தது டிங்கு வந்து வளர்ந்து வந்து அவன் பிடிச்சிட்டு இருப்பான் 2 கப்பு. இது அப்பயும் கேமிங் ரூம்னு போட்டு அப்போ 25வது கேமிங் ரூம் செட்டப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டு போடுவாங்க. நாங்கள் மாசத்துக்கு ஒரு 4 கேமிங் ரூம் டூர் போடுவோம். மாற்றிக்கிட்டே இருப்போம் இந்த செட்டப்பை. இதை எடுத்து இடத்துல வை. ஓகே. இதுதான் நம்ம இப்போ புதுசாக வாங்கின மைக்கு. நான் சொல்கிறேங்க, நீயே சொல்கிறேன், நான் பேசவே விட மாட்டேன். ஓகே. இதுக்கு என்னோட ஹிஸ்டரிஸ்லாம் தெரியும், நான் சொல்கிறேன். இது வந்து நாங்கள் இப்போ வாங்கினது Insta 360. அதை ஒரு இந்த மைக்கில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கோம். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நீங்களே பார்த்துக்கங்க. ஆமாம். இதான் நம்ம குரூப் வீடியோ எடுத்தது அதானே. இது வந்து நாங்கள் அந்த பர்த்டே விளாக் போட்டோம்ல அப்போ எடுத்த இது வந்து கேமரா. ஸோ இதான் வந்து பிக் பாஸ் ரிவ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். மூஞ்சி கொஞ்சம் கருப்பாக தான் தெரியும், கொஞ்சம் பொறுத்துக்கு மாறுதுன்னு தமிழ் கேட்டு. இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது கற்றுக் கொடுங்க. எல்லாத்தையும் கற்றுத்தார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி. இது வந்து இதுதாங்க நீங்கள் போட வேண்டிய ஸ்பெஷல் வீடியோவே. இதுதான் வந்து நாங்கள் போட வேண்டியது. ஆனால் 12 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு என்ன போய் நீ மட்ட மயத்தில் ட்ரோன் உள்ளனா நான் எப்படி வருவேன்? நான் காலைல ஏந்துக்கலாம் தான் நினைச்சேன். சரி, கொஞ்சம் டைம் தவறிடுச்சு. ஒரு 3 மணி நேரம் தவறி தூங்குறது. சரி, இது இந்த பக்கம் வாங்க, நீங்க சொல்லுங்க. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 17 Pro. சரி, இது வந்து என் மச்சான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்போ வரைக்கும். இது X70 Pro. பிரகாஷ், X70 Pro இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த ஃபோனு? இது தெரியுதா பார்? ROG 3. இது வந்து அவங்க அப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. அதாவது எங்க மாமா யூஸ் பண்றாரு. அது ROG 3 கிடையாது. ஆமா, ROG 3 தான் யூஸ் பண்றாரு அவரு. ROG 1 2 இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தோசைக்கல் மேல வச்சு இது இப்போ வரைக்கும் கருப்பா இருக்கும். இந்த இடம் பாருங்க, எனக்கு பெண்டாகும் பாருங்க, தெரியுதா? இது காரணமே என்னன்னா இந்த ROG ஃபோன் ஈட்ட இங்க வச்சு தான் வந்து பெண்டே ஆச்சு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டையில ஆம்லெட் போடுறது அதெல்லாம் ட்ரை பண்ண கேஸ். அதான். ஸோ அது ROG 2 ROG 3 இப்போ எங்க அப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஃபோனும் வெளியே கொடுக்கவே மாட்டேன், ஏன்னா அது பர்சனல் டச்சுக்காக நான் அப்படியே வச்சுப்பேன் எல்லாத்தையுமே. ஸோ அப்படியே சுற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து கேமிங் ரூம் செட்டப். அதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் திரும்பினீங்க அப்படின்னா பிசி ஆன் பண்ணியே காட்டுறேன். வாங்க, கொடுக்காத. இதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மானிட்டர் தான். நம்ம லைவ் ஸ்ட்ரீம் எப்படி பண்ணுவோன்றதை ஒரு டெமோ உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நம்ம புதுசாக வாங்கின கீபோர்டு. ஆமாம், இந்த வருஷம் தான் நாங்கள் வாங்கினோம். ஒரு 2-3 மந்த்ஸ் இருக்குமா வாங்கி? இல்லை, இது வாங்கி 1 year ஆகிட்டு இருக்கும்பா நம்ம வாங்கி. ஆமாம், நாள் போகிறதே தெரில. இப்போது யோசிச்சு பாரு, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவனுக்கு 1 வயசு ஆயிடுச்சு. இப்போதான் நான் என்னவோ சின்ன பையன் மாதிரி சுத்திட்டு 2 வருஷம் தான் ஆகுது. அப்படி ரொம்ப நாள் 10 வருஷமா இல்ல. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நான் எங்க அப்பா கிட்ட பேட் கட்ட ஆகுது மாதிரி ஞாபகம் இருக்குது. இப்போ கேட்டா அடுத்த வருஷம் என் பையன் என்கிட்ட பேட் கட்டாவான் பழகுது. அந்த அளவுக்கு வாழ்க்கை வேகமா ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் இந்த லாக்டவுன் டைம்ல ஒரு 2 வருஷம் அப்படியே வீட்டுல உட்காந்துட்டு இருந்த பாருங்க. எப்படி போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு கேட்டா 29 வயசுன்றாங்க. அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க போங்க.
சரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் கேம் விளையாடுற மானிட்ரு, இது வந்து கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படிக்கிற மானிட்டர். கமெண்ட்ஸ் படிக்கிற மானிட்ரு. இங்கே பாருங்கள், இது போட்டுனா இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் படிச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம கேம் விளையாடிக்கலாம். இதான் வந்து பிசி அப்படியே மேலேயே நல்லா இருக்குது. உள்ளெல்லாம் காற்று போக மாட்டேங்குது, அடிக்கடி அங்கே வந்து தூக்கி இங்கே போட்டு வச்சுட்டேன். லைட் இவ்வளோ இப்போ லைட் போட்டு வச்சுருக்கீங்களா? இப்போ தெரியுதா ஏன் எனக்கு டெய்லி நைட் தலை வலிக்குதுன்னு? காரணமே தான். இதனாலதான் நீங்க இவ்வளவு வெள்ளையா தர்றீங்க. ஐயோ நீ அதுக்கே போவாத. இங்கே பார், பளிச்சுன்னு தெரியறதுக்கான காரணமே அதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் எவ்வளவோ சுச்சுவேஷன்ஸ் வரும். எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்னா, திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகும். கரண்ட் ஆட்டா அது இல்லை. இப்போ நம்ம ஒரு நாள் வந்து செம்ம கடுப்பில் வரும், ரொம்ப சந்தோஷத்தில் வரும், எந்த ஃபீல்மே அவங்களுக்கு இருக்கக்கூடாது. வரவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் இருக்கணும். வர ஒரு 2-3 மணி நேரம் ஜாலியாக வராங்க. அங்கேயே பாட்டை போட்டு ஒரு குத்தாட்ட ஆட்டு அப்புறம் வர்றதுங்க. ஆமாம், ஸோ அதெல்லாம் வந்து அதுவாக கூட ஒரு வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ லைவ் என்கிட்ட இருக்குங்க நிறைய கிளிப்ஸ்லாம் அப்பப்போ ரிலீஸ் பண்ணுறேன். மானா போயிடவா. அதான் என்ன மேட்டர்னா, அங்கே இருக்கிறப்போ ஒரு வைப்பில் வரணும். செம்ம டென்ஷனாக இருக்கும். ஏன் வியூஸ் போகல, ஏன் கடுப்பாக இருக்குது, ஏன் யூடியூப் சேனல் லைவ் செஞ்சு லைவ் போகும்போது மட்டும் எதுவும் ஆரம்பிக்காது அப்படின்னு. ஆமாம், ஏதாவது அப்போதான் வந்து சேனல் ஆரம்பிச்சு இங்க போலாமா இல்ல நம்ம டூர் போலாமா பாண்டிச்சேரி போலாமா? எப்பதான் நான் பேசுறது எந்திரிக்கிறதுக்கு ஒரு 12-1 மணிக்கு ஆயிடுது. அப்புறம் இங்க வருவேன், கொஞ்சம் வேலை பார்ப்பேன், சாப்பிடுவேன். சரி அப்புறமா திருப்பி இங்க வருவேன். சரி பேசலான்னு வரும்போது லைவ் போற தயவு செஞ்சு பேசாதுங்க. லைவ் முடிச்சுட்டு 12-1 மணிக்கு வருவேன். அப்படி காலைல வலிக்குது தூக்கம் வருதுன்னு திருப்பி தூங்கி அடுத்துல இதே மாதிரி ரிப்பீட் பண்ணா எப்பதான் நான் பேசுறேன்? அப்ப புரியுதா? ஒரு கேமரோட வாழ்க்கை, ஒரு யூடியூபரோட வாழ்க்கை ஈஸியா அவன்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு ஃபேமிலியே மெயின்டைன் பண்ணணும், யூடியூப் சேனலே மெயின்டைன் பண்ணணும், அதுவும் அது வியூஸ் போடணும். அதுக்காக ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பண்ண வேண்டியது இருப்பாரு. நைட்லாம் தூக்கம் வராது. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இந்த சேனல் ஒரு பணத்தை போட்டு உட்கார வேண்டியது. அப்பதான் அதாங்க ரிலாக்ஸ். எனக்கு ஒரு 2.5-3 மணி நேரம் படம் பார்க்க வேண்டியது. விடி கரெக்டாக எந்திரிக்கிற நேரத்துக்கு 4-5 மணிக்கு வச்சுட்டு போட்டு தூங்க வேண்டியது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ வாழ்க்கையே அவ்வளோதான். சரி இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு சேனல் கிளிக் ஆகும், ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதான் எந்திரிச்சு ஏதாவது சாப்பிட்டீங்களா? வாட்ஸ்அப் பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் நான் சாப்பிடவே போய் சாப்பிடுறதுக்கு அப்புறம் தான். ஸோ காலையில் நான் எப்பவுமே ஸ்கிப் டைம் என்ன ஆகுது? 1:30 மணி. இது காலையில் இல்லை, மதியம். சரி ஓகே விடுங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஸோ இந்த ரூம் டூர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னாங்க, திடீர்னு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. இதுக்கு அது பொண்ணு நீங்கள் அவ்வளோ ஆசைப்பட்டீங்க? இல்லைங்க, ஒரு சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. வெயிலில் போய் பறக்க விட்டு ஒன்றும் தெரியாது அதை பற்றி. நான் நல்லா தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் அதை நான் தான் போய் பறக்க விடுவேன். நீ சொல்கிறேன் அப்படியா? சரி அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க ட்ரோனு. அவ்வளோதான், அடுத்த ட்ரோன் ஒன்று ஆர்டர் போட வேண்டிய நிலமை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. அப்படிலாம் இல்லைங்க, நான் கற்றுப்பேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். இதான் நம்ம கேமிங் ரூம். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இது பண்ணியிருப்பீங்க, தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணுறது ஃபஸ்ட் டைமாக இருந்திருக்கோம். பிடிக்கிறது அடுத்த வாட்டி இதெல்லாம் பெருக்க வரை சுத்தம் பண்ணிட்டு இதை திருப்பி ஒரு நான் வரமாட்டேன் வீடியோ கிளம்புறேன். இல்லை நான் கிளம்புறேன். அங்கே பாருப்பா, நீ அவங்க கூட இல்லை நானே ஒரு வீடியோ போடுறேங்க. அப்புறமா நான் போட்ட பார்க்க மாட்டாங்களா? நான் போட்ட பார்க்க மாட்டாங்களா? அதுதான் நீயே போட்டு பயப்பா. அங்கே கேமரா நீங்க அங்கே திருப்பா, நீயே நானே போடுறேங்க வீடியோ. நானே போடுறேன். காலைல 6 மணிக்கு எழுந்து வந்து நானே இந்த வீடியோ போட்டு பாரு. ரூம் லைவுக்கு அப்புறம் இந்த ரூமின் நிலைமை என்ன, எப்படி இது அப்படின்னு நானே போடுறேன். சரி ஓகே, பாய் பாய். திருப்பி அதே மாதிரி எகிரி குச்சி போங்க. ஆடா இதெல்லாம் ஒரு மேட்ராங்க பா. எத்தனை முறை நாங்கள் வினத்தாண்டே வருவாங்க நம்ம பார்த்து ட்ரைனிங் பண்ணிட்டு இப்போ திருச்சாக எதிர்பிச்சு போகலான்னு. அப்புறம் தான் தெரியும் அந்த படத்தில் மட்டும்தான் எதிர்பிச்சு போக முடியும்னு. சரி வரணும் மாப்பிள்ள, நன்றி.